அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் மாத பலன்கள் வரிசையில கும்பராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத பலன்களை பார்க்க போறோம். உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து சுக்கிரனோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்துல பெண்கள் மூலமாக லாபம் உண்டாகும். அதே போல பெண்கள் விஷயத்திலையும் கொஞ்சம் பிரச்சனைகளும் உருவாகும். சிறு சிறு கருத்து வேறுபாடு, கணவன் மனைவிக்குள்ளோட கருத்து வேறுபாடு, இதெல்லாம் இந்த மாதத்துல உருவாகக்கூடும். அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் நீங்க இந்த மாதத்துல கரிய காளியம்மனோட வழிபாடு செய்யுங்க. பௌர்ணமி அன்னைக்கு, அமாவாசை அன்னைக்கும் நீங்க அம்மன் வழிபாடு செய்வது மிக சிறப்பு. இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் தடைகள் நீங்கும், பொருளாதார தடைகளும் நீங்கும். இந்த மாதத்துல முக்கியமா பாத்தீங்கன்னா தொழில்ல நல்ல வளர்ச்சி ஏற்படும். தொழில் மூலமாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகள் மூலமாக சிறு சிறு தொந்தரவுகள் உருவாகும். இதையெல்லாம் நினைச்சு நீங்க கவலையே பட வேண்டாம். இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலாக இருப்பாரு. அவர் மூலமாக பொருளாதார முன்னேற்றம் உருவாகும். அந்த குரு பகவானோட பார்வை கும்பராசிக்கு விழுகிறதுனால உங்களுடைய மனம் தெளிவாக இருக்கும். அதே போல பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும். இருந்தாலும் ஏற்ற இறக்கங்களும் கஷ்ட நஷ்டங்களும் நல்ல பலன் தீய பலன் மாறி மாறி தான் இருக்கும். இந்த மாதத்துல முதல் பகுதியில 15 நாட்கள் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுது அப்படின்னா, பிற்பகுதியில கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கும். முற்பகுதியில உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்காம இருக்குது அப்படின்னா, பிற்பகுதியில உங்களுக்கு இந்த மாதம் அருமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆக மொத்தம் இந்த மாதத்துல நீங்க கடந்து செல்லக்கூடியது கொஞ்சம் பொறுமை தேவைப்படும் அப்படிங்கிறது தான். உங்களுடைய பொறுமை கடின உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். இருந்தாலும் தனவரவுக்கேற்ற செலவுகளும் உருவாகும் அப்படிங்கிறது தான். நீங்க இந்த மாதத்துல அன்னதானம் செய்யணும். யாருக்கு செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய குடும்ப உறவுகள் அல்லாத உறவுகளுக்கு நீங்க ரத்த தானம், அதாவது அன்னதானம் செய்யணும். அதாவது ரத்த உறவுகள் அல்லாதவங்களுக்கு நீங்க அன்னதானம் செய்வது சிறப்பு. மேலும் பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகத்துல கலந்துக்குங்க. அந்த கும்பாபிஷேகத்துல அன்னதானம் போடுறது இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு தொழில் விருத்தியை உருவாக்கும் அப்படிங்கிறதுதான். இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அருமையான மாதமாக அமையும். இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.